இந்த வீடியோவில் Realme 3 Proவோட டாப் 5 ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். Back from the dead. இந்த Realme 3 Proல பார்த்தீங்கன்னா Qualcommோட Snapdragon 710 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சிப்செட். அதனால் டே டு டே பெர்ஃபார்மன்ஸ் டாஸ்க், ஸ்பீட் டாஸ்க் எல்லாம் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கேமிங் மாதிரிப்பட்ட கிராஃபிக்ஸ் இன்டென்ஸ் டாஸ்க் எல்லாம் இதோட போட்டியாக இருக்கிற Redmi Note 7 Proவை விடவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Fortniteனு ஒரு கேம் இருக்குது. இந்த கேம் ஹை அண்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் மட்டும்தான் உங்களால் விளையாட முடியும். ஆனால் இந்த Fortnite கேமே உங்களால் இந்த Realme 3 Proவில் விளையாட முடியும். அவ்வளோ பவர்ஃபுல் தான் இந்த Qualcomm Snapdragon 710 சிப்செட். ஸோ இந்த Realme 3 Proவில் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் கொடுத்தது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்தான். நம்ம பார்க்க போகிற அடுத்த ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட கேமரா. இதில் ஒரு 16 மெகாபிக்சல் Sony IMX சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சாரை பார்த்தீங்கன்னா f1.7 அப்பர்ச்சர் லென்ஸ் கூட பேர் பண்ணியிருக்காங்க. தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இதே கேமரா தான் OnePlus 6 and OnePlus 6Tல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் நீங்கள் எடுக்க போகிற ஃபோட்டோஸோட இமேஜ் குவாலிட்டி நல்லா தான் இருக்க போகுது. அண்ட் இந்த ஃபோனில் f1.7 அப்பர்ச்சர் லென்ஸ் இவங்க கொடுத்துருக்கறனால லோ லைட்லேயும் நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல டீசெண்டான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவிலே இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்லோ மோஷன். அதாவது 960 fpsல உங்களால் இந்த ஃபோனில் சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்க முடியும். இந்த 960 fps சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு எந்த ஃபோன்லையுமே கிடையாது. இந்த 960 fps ஸ்லோ மோஷன் போக்கோ ஃபோனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹை அண்ட் சாம்சங் டிவைசஸில் மட்டும்தான் இருக்குது. நம்ம பார்க்க போகிற அடுத்த ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட சாஃப்ட்வேர் தான். இந்த ஃபோனில் Android 9 பையை பேஸாக வச்சு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ColorOSல ரன் ஆகுது. ஸோ ColorOS எனக்கு பர்சனலாக பிடிக்காது. இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ColorOS பிடிக்குன்னா நீங்கள் இது ஒரு ஃபீச்சரை எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் தான். இந்த ஃபோனில் ஒரு 4045 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ தியரட்டிக்கலாகவே இவ்வளோ பெரிய பேட்டரி நல்லா சார்ஜ் எல்லாம் நிற்கிறது உண்மை தான். ஆனால் Realme 3 Proவில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சூப்பர் வூக் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பர் வூக் சார்ஜிங் வச்சு உங்களால் 1 hours 15 minutes உங்கள் ஃபோனை ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். இது ஓப்போவில் இவங்க கொண்டு வந்த டெக்னாலஜி. அதை அப்படியே Realmeலே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இதில் இந்த சூப்பர் வூக் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் சூப்பர் வூக் சார்ஜரையும் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. அது இன்னொரு நல்ல விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு போட்டியாக இருக்கிற Redmi Note 7 Proவில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 10 watts சார்ஜரை தான் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. என்னதான் அதுக்கு குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட் இருந்தாலும் வெறும் ஒரு நார்மலான சார்ஜரை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்குறப்போ Realme 3 Pro அதை விட பெட்டராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.